ரயில் பயணிகளின் வசதிக்காகவும் பயணங்களின் போது ஏற்படும் முறைகேடுகளை தடுக்கவும் இந்திய ரயில்வே நிர்வாகம் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செயல்முறையில் சில மாற்றங்களை அறிவித்துள்ளது. இந்த மாற்றங்கள் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது என சமூக வலைதளத்தில் பல பதிவுகள் வெளியாகி வந்தன. முன்பதிவு நேர மாற்றம் முதல் பயணிகளுக்கான கட்டுப்பாடு வரையில் புதிய விதிகள் கொண்டுவரப்படுவதாக தகவல் வெளியானது. அவசரமாக டிக்கெட் முன்பதிவு செய்வதை எளிதாக்கும் நோக்கத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக இந்த தகவலை தற்போது இந்திய ரயில்வே துறை வதந்தி என அறிவித்துள்ளது. ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரையில் ரயில் டிக்கெட் ஏஜென்ட்டுகள் தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியாது. இதற்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட பயணிகள் நியாயமான முறையில் தட்கல் டிக்கெட்டுகளை பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த விதிமுறை. ஆனால் இது உண்மை இல்லை என தெரிவித்துள்ளது IRCTC. தட்கல் முன்பதிவு நேரங்கள் புக்கிங் கிளாஸ் முன்னர் இருந்த முன்பதிவு நேரம் புதிய நேரம். ஏப்ரல் 15 முதல் எப்போது முன்பதிவு செய்ய வேண்டும், நன்மைகள் என்ன என்பதை இந்த இதில் பார்ப்போம். ஏசி கிளாஸ் 1A 2A 3A CC காலை 10 மணி முதல் காலை 11 மணி ஒரு நாளுக்கு முன் குறைக்கப்பட்ட காத்திருப்பு நேரம்தான். ஏசி கிளாஸ் SL 2S காலை 11 மணி பிற்பகல் 12 மணி ஒரு நாளுக்கு முன் குறிக்கப்பட்ட காத்திருப்பு நேரம். பிரீமியம் தட்கல் காலை 10 மணி முதல் காலை 10:30 மணி ஒரு நாளுக்கு முன் குறைக்கப்பட்ட காத்திருப்பு நேரம். IRCTC வெளியிட்டுள்ள விளக்கம். இது குறித்து IRCTC வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தட்கல் மற்றும் பிரீமியம் தட்கல் டிக்கெட் முன்பதிவு நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் சில தகவல்கள் பரவி. ஏசி மற்றும் ஏசி அல்லாத வகுப்புகளுக்கான தட்கல் மற்றும் பிரீமியம் தட்கல் டிக்கெட் முன்பதிவு நேரங்களில் தற்போது எந்த மாற்றமும் அறிவிக்கப்படவில்லை என்று ரயில்வே துறை தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் ஏஜென்ட்டுகளுக்கான அனுமதிக்கப்பட்ட முன்பதிவு நேரங்களில் எந்த மாற்றமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பயணிகள் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.